Book of Psalms, chapter 1 and verse 1. சங்கீதங்களின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். Blessed is the man that walk not in the counsel of the ungodly, nor stand in the way of the sinners, nor sit in the seat of the scornful. சங்கீதங்களின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். துன்மார்க்கருடைய ஆலோசனை நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும். Here everybody in this world want to be blessed. இந்த உலகத்திலே எல்லோருமே தாங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறார்கள். And most of them want blessings from the Lord. தேவனிடத்திலிருந்து அந்த ஆசீர்வாதம் வர வேண்டும் என்று கூட இந்த உலகத்தார் விரும்புகிறார்கள். And everybody wants others to say that they are blessed people. எல்லோரும் அவர்களை பார்த்து நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லத்தக்கதாக மக்கள் விரும்புகிறார்கள். We see in the New Testament, in Matthew's Gospel according to Matthew chapter 5 and verses 3, blessed are the poor people in the spirit, the kingdom is heaven. So it goes on, so many things, how the blessed people are. மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தில் இப்படியாக தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லி நாம் வாசிக்கின்றோம். Here we see God is having three conditions for the people who want to be called blessed. ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் மூன்று விதமான நிபந்தனைகளை ஆண்டவர் வைக்கின்றார். Or three characters the people who needs blessings in their life. தங்களுடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதம் வேண்டும் என்று சொன்னால் மூன்று விதமான காரியங்கள் மனுஷனுடைய வாழ்க்கையிலே காணப்பட வேண்டும். They should not walk in the counsel of the ungodly people. ஆகவே துன்மார்க்கருடைய ஆலோசனை நடக்கக்கூடாது. Or not stand the way of the sinners. பாவிகளுடைய வழியில் நிற்கக்கூடாது. Not sit in the seat of the scornful. பரியாசக்காரர் உட்காரும் இடத்திலே உட்காராமலும். Unless we know these three things, we will not be the blessed people in the sight of the Lord. இந்த விதமான மூன்று காரியங்கள் நம்மிடத்திலே காணப்பட்டால் நாம் ஆசீர்வதிக்கப்பட்ட மக்களாக காணப்பட முடியாது. Counsel of the ungodly. துன்மார்க்கருடைய ஆலோசனை. Who are the ungodly people? யார் துன்மார்க்கர்? They may be good or bad people, but they are not doing any evil. நல்லது செய்யலாம் அல்லது செய்யலாம், ஆனால் இதை அடுத்து துன்மார்க்கரை நாம் சரி செய்ய முடியாது. Book of Romans 3rd chapter verse 3, all have sinned and fallen glory short of God. ரோமருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலே வாசிக்கும் பொழுது எல்லோரும் பாவம் செய்து தேவனுடைய மகிமையை அற்றவர்களானோம் என்று வாசிக்கின்றோம். Because there may be good people outside, but God sees inside their heart. They have the evil thoughts, evil desires and evil wishes among other people. வெளிப்புறமாக பார்க்கும்பொழுது நல்ல மனுஷர்களை போல தோன்றினாலும் கூட உள்புறமாக உள்ளத்திலே அநியாயம் செய்வர்களாக தீங்கு செய்வர்களாக காணப்படுகிறார்கள். So most of these people in this world whom we think are good, if they don't have Christ in them, they are ungodly people. ஆண்டவரை இவர்கள் அறிந்திருக்கிறார்கள் என்று நினைத்து பார்த்தாலும் கூட அவர் உள்ளத்திலே அவர்கள் தேவனற்றவர்களாக காணப்படுகிறார்கள். So here God is telling not walk in the counsel. ஆகவே பாவிகள் துன்மார்க்கருடைய ஆலோசனை நடவாமல். So here everybody walking in the counsel of other people. இங்கே பார்க்கும்பொழுது மக்கள் யாவரும் மற்றவங்களுடைய ஆலோசனை கேட்கிறவர்களாக காணப்படுகிறார்கள். So what does counsel means? Counsel means advice we take from other people, or sometimes the counsel comes from inside our hearts. ஆலோசனை என்றால் என்ன? மக்களிடத்திலிருந்து நாம் சென்று அவர்கள் சொல்லக்கூடிய கருத்துக்களை கேட்பது அல்லது உள்ளத்திலிருந்து நாம் எடுத்துக்கொள்வது. Always there are two directions in front of us to go this way or that way. Everything, every way, every time we are at the crossroads. எப்பொழுதுமே இருவழி பாதையில் நிற்பதை போல நாம் நிற்கிறோம். இந்த வழியை தேர்ந்தெடுக்க வேண்டுமா அல்லது அந்த வழியை தேர்ந்தெடுக்க வேண்டுமா என்பதை குறித்து நாம் தான் முடிவு செய்ய வேண்டும். Because every time we are at the crossroads, we have to take our advice or we have to follow some advice and walk in the pathway of life. ஆகவே முச்சந்திலே நிற்கிற மனுஷர்களை போல நாம் காணப்படுகிறோம். ஒருவேளை இந்த பக்கமாக செல்ல வேண்டுமா அல்லது நல்வழியில செல்ல வேண்டுமா என்பதை நாம் தான் தீர்மானிக்க வேண்டும். We see some characters in the Bible who have taken the advice and what has led to them in the end. இந்த வேதாகமத்திலே கூட அநேக மனுஷர்களை பார்க்கிறோம். அவர்கள் ஆலோசனை எப்படி பெற்றார்கள், யாரிடத்திலிருந்து ஆலோசனை எடுத்துக்கொண்டார்கள் என்பதை குறித்து நாம் பார்க்கின்றோம். Book of Esther chapter 5 and verse 14, here we see Haman is taking advice from his wife and his friends. ஆகவே எஸ்தரினுடைய புத்தகத்திலே நாம் பார்க்கும்பொழுது ஆமான் தன்னுடைய மனைவியிடத்திலிருந்து அவன் ஆலோசனை பெற்றான் என்று பார்க்கின்றோம். Because he is having lot of grudge upon Mordecai and he wanted to take revenge on him. ஆமானும் கூட முர்தகாய் மீது அநேக விதமான கோபம் இருந்ததனால்
அவனை பழித்தீர்க்க வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருந்தான். Here there is a possibility of avoiding it if he has followed a good advice. இப்பொழுது ஆமான் நல்ல ஆலோசனை பெற்றிருப்பான் என்று சொன்னால் மொர்தெகாய் மீது இருந்த கோபம் அவனுக்கு தனித்து நிற்கும். They would have consoled him and given advice. See, what you are thinking and what you are going to do is wrong. You have to cut yourself. நல்ல ஆலோசகரிடத்திலே ஹாமான் சென்றிருந்தால் அங்கே நீ செய்ய போகின்ற காரியம் என்ன என்று சொல்லி அவனை கண்டித்து உணர்த்திருப்பார்கள். அவன் நல்வழிப்பட்டிருப்பான். Instead of that, they started him giving bad advices. In the end, he and his family got hanged. ஆனால் ஆமான் தன் மனைவியிடத்திலே போய் நல்ல ஆலோசனை பெறாமல் போனதினால் அவன் தேவனுடைய கோபாக்கினை பெற்ற மனுஷனாக காணப்பட்டான். And 1 Samuel chapter 28 and verse we see here, King Saul, who has been despised, is going to the evil spirit get advice for himself. 1 சாமுவேல் 28ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே பார்க்கும்போது சவுல் ராஜா நல்ல ஆலோசனை பெறாமல் அங்கே அவன் துன்மார்க்கருடைய ஆலோசனை பெறுகிறதை நாம் பார்க்கின்றோம். He has been getting drifted away from the sight of the Lord. ஆண்டவரிடத்திலிருந்து அவன் தனித்து விடப்படுகின்றான். In the same way, we are also getting drifted away from the Lord if we follow the advice of the ungodly people. ஆண்டவரிடத்திலிருந்து நாம் தனித்து விடப்படுவோம். எப்பொழுது ஆண்டவரிடத்திலிருந்து நாம் நீங்கி போகும்பொழுது. In 1 Samuel chapter 30 and verse 6, we see King David is getting counsel from the Lord, advice from the Lord. 1 சாமுவேலை பார்க்கும்பொழுது 30ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே தாவீது ராஜா தேவனிடத்திலே ஆலோசனை பெறுகிறான். Because he knows all these advices and counsels of this world will ruin him more. இந்த உலகத்திலே நாம் ஆலோசனை பெற்றோம் என்று சொன்னால் அல்லது உலக மக்களிடத்திலே நாம் ஆலோசனை பெற்றோம் என்று சொன்னால் நம்மை நாமே அழித்துக் கொள்வதற்கான காரியம். And again there is no other option for him, just look to the heavenly God, because the people want to stone him to death. இங்கே தாவீதுனுடைய வாழ்க்கையில பார்க்கும்போது 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே பார்க்கும்போது மக்கள் அனைவரும் தாவீதை கல்லெறிய காத்திருந்தார்கள். ஆனால் தாவீதோ தேவனிடத்திலே தன்னை திடப்படுத்திக் கொண்டான் என்று வாசிக்கின்றோம். The beautiful verse say, but David encouraged himself in the Lord. அற்புதமான இந்த வார்த்தை என்ன சொல்கிறது? தேவனிடத்திலே தன்னை தாவீது திடப்படுத்திக் கொண்டான். Who words are encouraging us in our daily life? நம்மளுடைய வாழ்க்கை நம்மளுடைய அனுதின வாழ்க்கையிலே எந்த விதமான ஆலோசனை நமக்கு பிரயோஜனப்படுகிறது? When we walk in our life, what counsel we are taking? நம்மளுடைய வாழ்க்கையின் பயணத்திலே எந்த விதமான ஆலோசனை நாம் பெற்றுக்கொள்கிறோம்? Whether our walk is based on the word of the Lord or advice from a God servant or godly people or from the worldly people and our surroundings. நாம் ஆலோசனை பெறக்கூடிய இடம் தேவனுடைய வார்த்தையா அல்லது தேவனுடைய ஊழியக்காரரா அல்லது தேவனுடைய மக்களா அல்லது உலகத்தின் இடத்தில் இருந்தா? Because unless we have the counsel from the word of God, we will be drifted away from the will of the Lord. தேவனுடைய வார்த்தையிலே நாம் ஆலோசனை பெறவில்லை என்று சொன்னால் தேவனிடத்திலிருந்து நீங்கி போகின்ற மக்களாக காணப்படுவோம். Book of Isaiah chapter 9 and verse 6 says, wonderful counselor. அங்கே ஏசாயா புத்தகம் 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே வாசிக்கும் பொழுது ஆலோசனை கர்த்தர். Because English is wonderful, it is wonderful counsel. Because his counsel is wonderful, because he is the Almighty God. ஆங்கிலத்திலே கூட ஆலோசனை கர்த்தர் என்ற வார்த்தைக்கு வண்டர்ஃபுல் அற்புதமான என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. If our advice is from the Lord, our life and walk will be wonderful. நாம் தேவனிடத்திலிருந்து ஆலோசனை பெற்றோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையின் பயணம் சந்தோஷம் மிகுந்ததாக காணப்படும். We have to make a decision on whose counsel I am walking nowadays. இன்றைய தினத்திலே நாம் முடிவெடுக்க வேண்டும். எதை குறித்து நான் யாருடைய ஆலோசனையில் நடக்கிறேன்? If we concentrate on the word of the Lord who is living will speak to us and lead us in the pathway of righteousness. தேவனுடைய வார்த்தையை நாம் அனுதினமும் நாம் படித்தோம் என்று சொன்னால் அவரை நாம் உற்று நோக்கினோம் என்று சொன்னால் அவர் நமக்கு ஆலோசனை கொடுப்பதற்கு ஆயத்தமாக இருக்கின்றார். Here is saying, stand not in the way of the sinners. ஆகவே பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் என்ற வார்த்தையை பார்க்கின்றோம். Here is what does standing show? நிற்பது என்பது எதை குறிக்கின்றது? Suppose we are walking on the road, we are standing means we are trying to concentrate on one thing. நாம் இப்பொழுது ஒரு நடைபாதையிலே நடந்து செல்கின்ற பொழுது அந்த இடத்துல நிற்போம் என்று சொன்னால் நாம் முடிவெடுக்க முயற்சி செய்கிறோம் என்ற அர்த்தம். We are having a determination on one issue. ஒரு காரியத்தை குறித்து முடிவு செய்ய போறோம். ஆகவே தான் அந்த இடத்துல நிற்கிறோம். Or we want to learn something from that issue. அங்கே நிற்கும் பொழுது இந்த இடத்துல ஏதோ ஒன்று உங்களை கவர்ந்து இருக்கிறது, இந்த இடத்துல முடிவை நீங்கள் எடுக்க போகிறீர்கள் என்ற அர்த்தம். So standing shows we are from walking stage we have taken a stand so that we will be in the process of
entering into the situation. ஆகவே நடந்து கொண்டிருந்த நாம் நிற்போம் என்று சொன்னால் இங்கே ஏதோ ஒரு முடிவை நாம் எடுக்க போகிறோம் என்பது அர்த்தம். Book of Proverbs chapter 4 and verse 14 says, நீதிமொழிகளின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் சொல்கிறது, enter not into the pathway of the wicked, nor go into the way of the evil men, avoid it, pass not, turn away from it, pass away. நீதிமொழிகளின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே வாசிக்கும் போது, துன்மார்க்கருடைய பாதையில் பிரவேசிக்காதே, தீயருடைய வழியில் நடவாதே. He said, pass away from there. You take it, turn away from the people when they are evil people in that side. துன்மார்க்கர் அங்கே காணப்படும் என்று சொன்னால் அந்த இடத்துல பிரவேசிக்காதே என்று வாசிக்கின்றோம். Gospel according to Matthew chapter 26 and verse 14 and 15 says, one of the disciples of Jesus Christ, Judas Iscariot. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் 15ஆம் வசனங்களை வாசிக்கும் போது யூதாஸ் காரியோத்தை குறித்து நாம் வாசிக்கிறோம். He was standing in front of the people, high priest, making agreement in order to betray the Lord. அங்கே யூதாஸ் காரியத்தை பார்க்கும்போது பிரதான ஆசாரியன் முன்பாக நின்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை காட்டிக் கொடுக்க எத்தனிக்கின்றான். A disciple of Jesus Christ is supposed to stand in front of his master, but he is standing against the people who are going against his master. யூதாஸ் காரியோத்து அங்கே தேவனுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சீடராக இருக்கின்ற பொழுது தேவனுக்கு முன்பாக நிற்பதை விடுத்து அங்கே பிரதான ஆசாரியன் முன்பாக நிற்கின்றார். When a crisis comes, whether we are standing with the people of the Lord or we are getting acquainted or standing with the worldly people. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரும்பொழுது நாம் ஆண்டவர் பக்கத்தில் நிற்போமா அல்லது உலகத்தாரோடு நிற்போமா? Book of Genesis chapter 37 verse 14, here we see Joseph is standing in the front of his father when his brothers are raiding the sheep in the forest. ஆகவே ஆதியாகமம் புத்தகத்திலே நாம் பார்க்கும்பொழுது அங்கே யோசேப்பு எங்கே இருந்தான் என்பதை குறித்து பார்க்கின்றோம். Here we see he is getting detached from these evil people, bad thoughts and bad ideas. He is at the home of his father. ஆகவே கெட்ட நடக்கையுடைய நண்பர்களை விடுத்து அவன் தகப்பனுடைய வீட்டிலே காணப்படுகின்ற மகனாக காணப்பட்டான். 1 Samuel chapter 16 and verse 11 says, David is standing in the forest when all his brothers are in at home. 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரத்திலே வாசிக்கும் பொழுது அவன் பிள்ளைகள் எல்லோரும் அங்கே தகப்பனுடைய இடத்துல இருக்கும் பொழுது தாவீது அங்கே ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்தான். Whether we are standing with God's people or we are standing outside the temple of the Lord. ஆண்டவரிடத்திலே நாம் காணப்படுகின்றோமா அல்லது ஆண்டவருடைய மக்களோடு கூட நாம் காணப்படுகின்றோமா என்பதுதான் முக்கியம். One English proverb says it's better to be alone rather than in a bad company. அங்கே கெட்ட சகவாசிகளோடு கெட்ட நண்பர்களோடு இருப்பதை காட்டிலும் தனித்து இருப்பது எவ்வளவு மேல் என்று ஒரு ஆங்கில பழமொழி சொல்லப்படுகிறது. Book of Revelations chapter 3 and verse 20 says, God is standing at the door of our heart knocking it. வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே வாசிக்கும் பொழுது தேவாதி தேவன் இருதய கதவை அருகில் நின்று கதவை தட்டிக் கொண்டிருக்கிறார். Because he is so much concerned whether we are able to hear the word of the Lord, voice of the Lord. ஆண்டவர் மீது நாம் கரிசனை கொண்டிருந்தோம் என்று சொன்னால் அவர் தட்டுகின்ற சத்தத்தை நாம் கேட்க முடியும். Revelations chapter 20 and verse 12 says, whether good or bad, small or big, we are all to stand and on the day of judgment in front of our Lord. வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே வாசிக்கும் பொழுது சிறியவராக இருந்தாலும் சரி பெரியவராக இருந்தாலும் சரி எல்லோரும் தேவனுடைய நியாய சிங்காசனத்துக்கு முன்பாக நிற்க வேண்டும் என்று வாசிக்கிறோம். 2 Timothy chapter 2 and verse 19 says, which stands is the word of the Lord will stand forever and ever. அங்கே 2 தீமோத்தேயின் புத்தகம் 2ஆம் அதிகாரத்திலே வாசிக்கும் பொழுது தேவனுடைய வார்த்தை சதா காலமும் அங்கே நிற்கும் என்று நாம் வாசிக்கின்றோம். And third thing is மூன்றாவது காரியம் sitting. உட்காருவது. Sitting, what does sitting show? உட்காருவது என்பது எதை குறிக்கின்றது? Sitting in the seat of the scornful. அங்கே பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் என்று வாசிக்கின்றோம். Whoever we see, scornful peace means they are mockers. பரியாசக்காரர் என்று சொன்னால் அவர்கள் அலப்புகின்ற வார்த்தையை கொண்டு மற்றவர்களை கேலி பேசுபவர்கள். Ungodly people, sinners and scornful. துன்மார்க்கர், பாவிகள், பரியாசக்காரர். Ungodly people means outside they may be looking good, inside they are bad. துன்மார்க்கர் என்று பார்க்கும்போது வெளிப்புறமாக நல்ல மனுஷர்களைப் போல காணப்படுவார்கள், ஆனால் உட்புறத்திலே உள்ளான மனுஷர்களே கெட்டவர்களாக காணப்படுவார்கள். Sinner people means they are the badly people, outside also they are badly people, inside also they are badly people. பாவிகள் என்று பார்க்கும்போது அவர்கள் வெளிப்புறமாகவும் பாவத்தன்மையை காட்டுவார்கள், உள்புறமான மனுஷனிலும் உள்ளான மனுஷனிலும்
பாவத்தன்மையை காட்டுவார்கள். Who are these mockers? பரியாசக்காரர் என்றால் யார்? Because these people are bad people, but they don't have concern about people who are doing good. அங்கே பார்க்கும்போது அவர்கள் அநியாயம் செய்பவர்கள், அவர்கள் நன்மை செய்பவர்களை பகைப்பார்கள். But these mockers, they will try to mock the people who are doing good. பரியாசக்காரர் என்பவர்கள் யார்? நல்லது செய்பவர்களை பார்த்து அவர்கள் கேலி பேசுவார்கள். They criticize other people who are doing good instead of collecting themselves. நல்ல காரியங்கள் செய்பவர்களை அவர்கள் துன்புறுத்துவார்கள், அவர்கள் பரியாசம் செய்வார்கள். What does this sitting show? அவர்கள் உட்கார்ந்து இருக்கிறார்கள் என்று இந்த வார்த்தையில வாசிக்கின்றோம். Sitting shows the mental attitude of that person. ஆகவே தன்னுடைய அறிவை குறித்து இங்கே பார்க்கின்றோம். They show it the position what they are having inside. ஆகவே உட்கார்தல் என்பது எதை குறிக்கிறது என்று சொன்னால் அவர்கள் தேர்ந்தெடுத்த இடம். Gospel according to Luke chapter 22 and verse 55 we see Peter was sitting among those people. லூக்கா 22ஆம் அதிகாரம் 55ஆம் வசனத்திலே வாசிக்கும் போது பேதுரு அங்கே உட்கார்ந்து இருந்தான் என்று வாசிக்கின்றோம். What is the idea of Peter sitting there in midst of them? 22ஆம் அதிகாரம் லூக்கா 55ஆம் வசனம் எதற்காக பேதுரு அங்கே உட்கார்ந்து இருக்கிறார்? Because he has been isolated. அங்கே அவன் தனித்து விடப்பட்டவனாக காணப்பட்டான். He has been identified as a disciple of Lord Jesus Christ. அவன் இயேசுவின் சீடன் என்று அங்கே அறியப்பட்டிருந்தான். In order to forsake it, in order to remove all those things, he is sitting among the mockers and he want to identify it as he is one of them. இயேசு கிறிஸ்துவின் சீடர் என்று தன்னை அடையாளப்படுத்திக் கொள்ள அவன் விரும்பாமல் பரியாசக்காரர் உட்காரும் இடத்துல உட்கார்ந்து he wanted to be identified with those people. பரியாசக்காரரோடு நானும் ஒரு பரியாசக்காரன் என்று சொல்லி தன்னை காட்டிக்கொள்ளவே அவர்களோடு கூட உட்கார்ந்து sitting shows fellowship. உட்கார்தல் என்பது அங்கே ஐக்கியத்தை குறிப்பிடுகிறது. Unless two people agree, they can't sit together. அங்கே இரண்டு மனிதர்கள் ஒன்றாக இருப்பார்கள் என்று சொன்னால் அவருடைய எண்ணங்கள் ஒன்றாக காணப்படுகிறது. So here on whose advice or where we are sitting, God is asking us. உன்னை பார்த்து தேவன் கேட்கின்ற கேள்வி என்ன என்று சொன்னால் நீ யாரோடு கூட உட்கார்ந்து இருக்கின்றாய்? Ungodly people, sinners and scornful, walking, standing and sitting, this is the way of the people who are going to perish. துன்மார்க்கர், பாவிகள், பரியாசக்காரர்கள் அவர்கள் நடக்கிறார்கள், வழியருகில் நிற்கிறார்கள், உட்காருகிறார்கள். அவர்களுடைய வழி துன்மார்க்கமான வழி. The way of these ungodly people, the word of God says, shall perish. இந்த விதமான அவர்களுடைய காரியம் அழிந்து போகும் என்று தேவனுடைய வார்த்தை சொல்கிறது. So people who want to be called blessed, they should forsake or they should go away from these three characters. ஆகவே தேவனால் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று நீயும் நானும் விரும்பினால் இந்த மனுஷர்களை விட்டு துன்மார்க்கர், பாவிகள், பரியாசக்காரர்களை விட்டு அவர்களோடு நிற்காமல், நடக்காமல், உட்காராமல் காணப்பட வேண்டும். So what supposed to they do? அவர்கள் என்ன செய்வார்கள்? They should delight is in the law of the Lord. அவர்கள் his law do they meditate day and night. இரண்டாவது வசனத்திலே கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். What is delight show? தியானமாய் இருப்பது அல்லது சந்தோஷப்படுவது, பிரியமாய் இருப்பது. Delight means taking great pleasure. பிரியம் என்று சொன்னால் அதை குறித்து மிகுந்த சந்தோஷிப்பது. Pleased very highly. அதை குறித்து சந்தோஷப்பட்டு களி கூறுவது. Whether the law of the Lord we have experienced having that kind of delight in our hearts. ஆகவே தேவனுடைய பிரமாணமாய் இருக்கக்கூடிய இந்த வேத புத்தகம் நம்முடைய பிரியமாய் இருக்கின்றதா? Suppose I get a lottery of 1 lakh rupees. லாட்டரியிலே ஒருவேளை 1 லட்சம் எனக்கு விழுந்தால் I'll be happy. எனக்கு சந்தோஷம் வரும். If I get 100 crore rupees, 100 கோடி எனக்கு கிடைத்தால் I'll be very much delighted. நான் பிரியமாய் சந்தோஷமாய் மகிழ்ந்திருப்பேன். Or suppose some big president of America asks me to come for a breakfast, how I will feel? அமெரிக்காவுடைய ஜனாதிபதி காலை உணவுக்காக நீ என்னோடு கூட வா என்று சொன்னால் எனக்கு எவ்வளவு சந்தோஷமாக இருக்கும். I'll be more delighted. There is nothing which can experience in words. அந்த சந்தோஷமானதை வார்த்தையினால் வர்ணிக்க முடியாது. So whether law of the Lord we are having such a delight in our hearts. ஆகவே தேவனுடைய பிரமாணமாய் இருக்கக்கூடிய வேத புத்தகம் நமக்கு பிரியமாய் காணப்படுகிறது. Or how you are following the law of the Lord. நம்மளுடைய வேதத்தை
எப்படி தேவனுடைய வார்த்தையை நாம் எப்படி கைக்கொள்கின்றோம்? Are we following with a great heart, distressed heart and a sorrowful heart? துக்க மனசோடு கூட துன்பப்பட்ட மனசோடு கூட தேவனுடைய வார்த்தையை அணுகுகிறாயா? And one more thing is, God says His law you meditate day and night. இரவும் பகலும் தியானிப்பது. How we are meditating the word of the Lord? ஆண்டவருடைய வார்த்தை இரவும் பகலும் எப்படி தியானிப்பது? Book of Joshua chapter 1 and verse 8. யோசுவாவின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். Here the word of God says, அங்கே ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்கிறது? should not depart out of my mouth. I meditate day and night. In the last days I will have good success. இந்த 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கும் போது இந்த நியாயப்பிரமாணம் புத்தகம் உன் வாயை விட்டு பிரியாது இருப்பதாக இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பேன் என்று வாசிக்கின்றோம். And verse chapter 24 and verse 15 says, 20ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம், and he is telling, I and my house have decided to follow the Lord. நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று வாசிக்கின்றோம். Because he has meditated day and night, there is no question of he going back from the word of the Lord. இரவும் பகலும் தேவனுடைய வார்த்தையை தியானித்ததனால் தேவனை விட்டு விலகி போகின்ற காரியம் அங்கு ஏற்படாது. ருச்சி சூச்சி எரிகித்தினி యెహోవా ఉత్తముడనియు రుచి చూచి ఎరిగితిని యెహోవా ఉత్తముడనియు రక్షకునాశ్రయించి నేధన్యుడనైతిని రక్షకునాశ్రయించి నేధన్యుడనైతిని రుచి చూచి ఎరిగితిని యెహోవా ఉత్తముడనియు. I have tasted that the word of God is so sweet for me. ஆகவே நான் இந்த வேத வசனத்தை நான் ருசி பார்த்தேன், அது மிகுந்த சுவையுள்ளதாக எனக்கு காணப்பட்டது. I have tasted the word of God is true. நான் இதை ருசி பார்த்த பொழுது அது உண்மையாக காணப்பட்டது. Whatever they say, I am not going to forsake it. எந்த விதமான காரியத்தை சொன்னாலும் கூட நான் இதை மறக்கப் போவதில்லை. But we people, we hear to leave the word of the Lord. நாம் ஆண்டவருடைய வார்த்தை கேட்டு விட்டு போகிற மக்களாக காணப்படுகின்றோம். And some people write the word of the Lord never to look it again. அவர்கள் சில வார்த்தைகளை எழுதுகிறார்கள், அவர்கள் திரும்ப அதை பார்ப்பதில்லை. Here in verse 3 says, if you have that kind of understanding, your life will be like a tree. இந்த விதமான உனக்கு அறிவு இருந்தது என்று சொன்னால் உன்னுடைய வாழ்க்கை ஜீவனுள்ள விருட்சத்தை போல காணப்படும். Your tree is planted by the rivers of the water. ஆகவே அங்கே ஆறுகள் மத்தியிலே ஆறுகளின் ஓரங்களிலே நடப்பட்ட கனிதரும் திராட்சையை போல காணப்படும். So what are the three blessings of the man of life who is blessed in his heart? ஆகவே தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட மனுஷன் எந்த விதமான 3 ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வான்? Bring forth his fruit in his season. ஆகவே தகுந்த நேரங்களிலே தன் கனியை தந்து, and his leaf shall not wither. அவனுடைய நீர்க்காலின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல். And whatsoever he will do will prosper. அவன் என்ன செய்தாலும் அது வாய்க்கும். See, if you forsake 3 things, God is giving 3 things as a benefit and a blessing. இந்த 3 விதமான காரியங்களை நாம் மறப்போம் என்று சொன்னால், துன்மார்க்கருடைய ஆலோசனை நடக்காமல், பாவிகளுடைய வழியில் நில்லாமல், பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமல் இருந்தால் 3 வித ஆசீர்வாதத்தை தேவன் நமக்கு தருகிறார். But for ungodly people there is only one thing that has been driven as a chaff. துன்மார்க்கருக்கு அவருக்கு என்ன கொடுக்கிறார்? காற்று பதறடிக்கும் பதரை போல இருப்பார்கள். Here word of God says you should meditate the word of God daily and night. தேவனுடைய வார்த்தை இங்கே சொல்லுகிறது, இரவும் பகலும் தேவனுடைய வார்த்தையை நாம் தியானிக்க வேண்டும். So we have 7 things how to meditate the word of the Lord. 7 காரியங்களை நாம் இங்கே பார்த்தோம். We should take time to read the word of God over and over. 7 விதமான காரியங்களை பார்க்க போகிறோம். முதலாவது காரியம் தேவனுடைய வார்த்தையை திரும்ப திரும்ப படிப்பது. And second thing is we should memorize the word of God. All are a part of it like a cow. இரண்டாவது காரியம் என்னவென்று சொன்னால், நாம் படித்த வசனங்களை நாம் மனதில் கொள்ள வேண்டியது. Third thing is we should listen to our heart what it speaks. The Holy Spirit speaks to us. நாம் மனப்பாடம் செய்த வசனம் நம் மனதுக்குள்ளாக என்ன பேசுகிறது என்பதை கவனிப்பது. Fourth thing is how does it fit to our life. நான்காவதாக உட்கொண்ட அந்த வார்த்தை என்னுடைய வாழ்க்கையிலே எப்படி அபியாசிப்பது. Fifth thing is are we emotionally involved in the feelings of the word of God. நாம் இப்படியாக ஆண்டவருடைய வார்த்தை கேட்கும் பொழுது
உணர்ச்சி வசப்படுகிறோமா என்பதை பார்ப்பது. Sixth thing is we should bring into application in our thoughts. நம்மளுடைய நினைவிலே இந்த விதமான தேவனுடைய வசனத்தை கொண்டு வருவது. And seventhly we should bring into action. ஏழாவதாக அந்த உட்கொண்ட வார்த்தையை நம்முடைய வாழ்க்கையிலே அபியாசித்து அதை நடைமுறைப்படுத்துவது. Unless we meditate the word of God in this manner, our life will not be called as a blessed. தேவனுடைய வார்த்தை இப்படி இந்த விதமாக நாம் நிறைவேற்றவில்லை என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையாக காணப்படாது. Walk in the way of the Lord. தேவனுடைய வழியிலே நடக்க வேண்டும். Stand according to the word of the Lord. ஆண்டவருடைய வார்த்தையிலே நிற்க வேண்டும். And we should sit at the feet of Lord Jesus Christ. ஆண்டவருடைய பாதத்தின் அருகே உட்கார வேண்டும். Because unless we follow such a way of life, we can't enter into the kingdom of the Lord. இந்த விதமான காரியங்கள் நாம் கைக்கொள்ளவில்லை என்று சொன்னால் தேவனுடைய ராஜ்யத்திலே நாம் நுழைய முடியாது. Because Lord's coming is near, unless we prepare ourselves where we are walking, where we are standing and where we are sitting, when God comes we can't face Him with a open mind. ஆகவே நாம் எங்கே நிற்கிறோம், எங்கே உட்கார்கிறோம், எங்கே நடக்கிறோம் என்பது மிகவும் முக்கியமாக காணப்படுகிறது. ஏன் என்று சொன்னால் தேவனுடைய வருகை அதிசீக்கிரமாக காணப்படுகின்றது. Otherwise we have to keep a sorrow face in front of the Lord. ஆண்டவர் வரும்போது இல்லை என்று சொன்னால் ஆண்டவர் வரும்போது நாம் துக்க முகத்தோடு காணப்படுவோம். May Lord bless this word. ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக.